Welcome students. Today's class 12th Maths chapter 6 application of vector algebra in topic different form of equation of plane. In previous section we discussed different form of equation of line. லைன் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெக்டார் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ பிளேனுக்கு டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் நார்மல். A vector which is perpendicular to a plane is called normal to a plane. ஒரு பிளேனுக்கு பர்பண்டிகுலராக வரக்கூடிய வெக்டார் தான் உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா அது லைனாகவும் இருக்கலாம் வெக்டாராகவும் இருக்கலாம். தட் இஸ் நியூ புக் கரெக்ஷன் ஃபார் வெக்டார். பிளேனுக்கு பர்பண்டிகுலராக வரக்கூடிய அந்த வெக்டார் தான் உங்களுக்கு எப்போ இருக்கும் அப்படின்னா நார்மலாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பிளேனில் வரக்கூடிய எவ்ரி லைன் எல்லா லைனுமே உங்களுக்கு எப்போ இருக்கும் அப்படின்னா இந்த நார்மல் வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக தான் இருக்கும். அதான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. எவ்ரி நார்மல் டு ஏ பிளேன், ஒரு பிளேனுக்கு நார்மலாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இப்போ எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஸ்ட்ரெயிட் லைன் லையிங் ஆன் ஏ பிளேன். அப்படின்னா பிளேனில் வரக்கூடிய எல்லா ஸ்ட்ரெயிட் லைனுக்குமே அந்த நார்மல் இப்படி தான் இருக்குங்க, பர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன் வெக்டார் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வி டிஸ்கஸ் அபவுட் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன் நம்மளால் என்ன பண்ண வெக்டார் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண முடியும். ஸோ அப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஏ நார்மல் பிளேன், ஒரு நார்மல் பிளேனும் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ பிளேன் டு த ஃப்ரம் ஆரிஜின், ஆரிஜின்லேருந்து அந்த பிளேனுக்குள்ள டிஸ்டன்ஸும் நார்மல் வெக்டாரும் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களால் வெக்டார் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் டிஸ்கஸ் பண்ண முடியும். த செகண்ட் பார்த்தீங்கன்னா எ பாயிண்ட் ஆஃப் த பிளேன் அண்ட் எ நார்மல் டு த பிளேன், ஒரு பாயிண்ட் பிளேன் மேலே ஒரு பாயிண்ட்டும் அதே மாதிரி பர்பண்டிகுலர் வெக்டார் தட் இஸ் பர்பண்டிகுலர் பிளேன் ஒன்று வெக்டாரும் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களால் டிஸ்கஸ் பண்ண முடியும். நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் ஏ பிளேன் 2 parallel lines vector which is parallel to the plane. 2 பாயிண்ட் கொடுத்தா என்ன வரும், 2 points of the plane vector equation but not parallel. parallel இல்லைன்னா உங்களுக்கு என்ன வரும், இது எல்லா கேஸும் டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு ஃபார்முலாஸில் வரும் பாருங்கள். equation of the plane when a normal equation of the plane when a normal to the plane and the distance from the plane from the origin are given. ஸோ இந்த கண்டிஷன் கிவனாக என்ன பாருங்கள், தட் இஸ் பார்த்தீங்கன்னா த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் டிஸ்டன்ஸ் பி ஃப்ரம் ஆரிஜின், தட் இஸ் பார்த்தீங்கன்னா பிளேனுக்கும் ஆரிஜினுக்கும் அந்த பிளேனுக்குள்ள டிஸ்டன்ஸ் பி அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அண்ட் பர்பண்டிகுலர் டு த யூனிட் நார்மல் வெக்டார், யூனிட் நார்மல் வெக்டார் டி கேப்னு வச்சா உங்களுக்கு வெக்டார் ஈக்குவேஷன் என்ன வரும்னா ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி. டயக்ராமில் பாருங்கள், ஒரு 3 டைமென்ஷன் XY ஜெட்டில் ஒரு பிளேன் நீங்கள் கன்சிடர் பண்ணிடுங்க. இந்த பிளேனுக்கும் நம்மளுக்கு இந்த ஆரிஜினுக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா பின்னு அசியூம் பண்ணியிருக்கு. பிளேனுக்கும் ஆரிஜினுக்குள்ள டிஸ்டன்ஸ் அதான் கொடுத்துருவாங்க பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பி ஃப்ரம் ஆரிஜின் டு த பிளேன், பிளேனுக்கு உங்களுக்கு என்ன வரும், பிளேன்லேருந்து ஆரிஜினுக்குள்ள டிஸ்டன்ஸ் பின்னும் பர்பண்டிகுலர் டு த யூனிட் நார்மல், இந்த டைரக்ஷன் வரக்கூடிய யூனிட் நார்மல் வெக்டாரை டி வெக்டார்னு அசியூம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான ஃபார்ம்னா ஆர் வெக்டார் டாட் என் கேப் ஈக்குவல் டு பி. ஸோ பார்த்தீங்கன்னா கன்சிடர் எ பிளேன் ஹூஸ் பர்பண்டிகுலர் டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் பி. ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் படி ஒரு பிளேன் கன்சிடர் பண்ணிக்குவோம். இந்த பிளேனுக்கும் இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆரிஜினில் இந்த பிளேனுக்குள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணால் பின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபி த ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர் ஃப்ரம் O to the plane, that is பார்த்தீங்கன்னா ஃபுட் அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே படித்த ஃபுட்டாக பர்பண்டிகுலர் அந்த பிளேனில் இருந்து இந்த ஆரிஜின் வரைக்கும் அந்த மேக் பண்ணக்கூடிய ஃபுட்டாக இந்த அடிப்பகுதியில் ஒரு பாயிண்டை மேக் பண்ணோம். அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஏன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். லெட் டி கேப், அதே மாதிரி டி கேப் பி த யூனிட் நார்மல் வெக்டார் ஆஃப் டைரக்ஷன் ஓஏ வெக்டார். ஓஏ வெக்டாராக இருக்கக்கூடிய அந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா டி கேப்னு வச்சுருப்போம். நம்ம ஆல்ரெடி காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சைன் ஆல்ஃபாவே பார்த்துருக்கோம். I cap j cap be the 2 unit vectors along xy axis. அந்த பார்த்தீங்கன்னா x axis I cap, y axis j cap வச்சு போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பிளேனுக்கு வரக்கூடிய நார்மல் யூனிட் நார்மல் வெக்டார் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டி கேப்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அப்படி அசியூம் பண்ணிட உங்களுக்கு டைரக்ஷன் ஆஃப் ஓஏ வெக்டார், ஓஏ வெக்டார் அப்படிங்கிறது லென்த் இன்ட்டு அந்த டைரக்ஷன் ஆஃப் யூனிட் நார்மல் வெக்டாருங்களா, அப்போ லென்த்து பி யூனிட் நார்மல் வெக்டார் என்ன வரும் டி வெக்டார்னு வரும். ஸோ பிளேனோட ஈக்குவேஷன் எப்படி லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க எனி பாயிண்ட் அந்த லைன் ஒன்று அசியூம் பண்ணிக்கிறீங்களா, அதே மாதிரி எனி பாயிண்ட் ஆன் த பிளேன், பிளேன் மேலே கூட ஒரு பாயிண்ட் அசியூம் பண்ணிக்கலாம் பின்ட்டு, அது ஆர்பிட்ரரி. அந்த பாயிண்ட் ஆரிஜின் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஓபி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார்னு வருங்க. ஓபி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஏபி வெக்டாரும்
நம்மளுக்கு இந்த OA வெக்டார் எப்படி இருக்குங்க பர்பெண்டிகுலராக இருக்குங்களா 2 வெக்டார் டாட் பண்ணால் 0 வருங்க AP வெக்டார் அப்படிங்கிறது OP வெக்டார் மைனஸ் OA வெக்டார் OP வெக்டாருங்கிறது R வெக்டார் OA வெக்டாருங்கிறது PD வெக்டார் டாட் இந்த OA வெக்டாருக்குள்ள PD வெக்டார் இதை நம்ம இன்னரில் மல்டிபிள் பண்ணணும் இன்னரில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா R வெக்டார் டாட் PD வெக்டார் டாட் D வெக்டர் கேப் ஈக்குவல் டு 0ன்னு வரும் இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் D கேப் டாட் D கேப் என்ன ஒன்றா இருக்கலாம் அப்போ R வெக்டார் டாட் D கேப் ஈக்குவல் டு P the above equation is called normal form that is vector equation of normal form the second பார்த்தீங்கன்னா Cartesian equation Cartesian equation வேணும் அப்படின்னா நீங்கள் வெக்டார் ஈக்குவேஷனில் ஆருக்கு பதில் xi yj zk போட்டிங்கன்னா கிடச்சிரும் ஆருக்கு பதில் xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk வெக்டார் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இதுக்கு ஃபார்முலா தட் இஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் டி வெக்டாருங்கிறது LI MJ NKன்னு எடுத்தோம்னா ஆர் வெக்டார் xi yj zkன்னு அசியூம் பண்ணால் உங்களுக்கு ஃபைனல் என்ன கிடைக்கும் LX ப்ளஸ் MY ப்ளஸ் NZ ஈக்குவல் டு P தட் இஸ் கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் நார்மல் பிளேன் இதை வச்சு ரிமார்க் பாருங்கள் if the plane makes through the origin P equal to 0 so the equation of the plane equal to LS plus MY plus NZ equal to 0 அந்த distance பார்த்தீங்கன்னா ஆரிஜினாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதே கிடைக்கும் D வெக்டாருங்கிறது நார்மல் வெக்டார் D கேப்புங்கிறது யூனிட் நார்மல் வெக்டார் அப்போ D கேப்புங்கிறது என்ன வரும் அப்படின்னா D வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் D வெக்டார் D கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டார் D வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் D வெக்டார் இதில் D வெக்டாருங்கிறது என்ன வரும் நார்மல் வெக்டார் therefore the vector equation நம்மளுக்கு இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க R வெக்டார் டாட் n கேப் ஈக்குவல் டு Pங்களா அந்த R வெக்டார் டாட் D கேப் D கேப் ஈக்குவல் டு Pன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் இந்த D கேப்க்கு வந்து D வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் D வெக்டார் போட்டுங்க ஸோ இந்த மாடுலஸ் ஆஃப் D வெக்டாருங்கிறது ஒரு மேக்னிடியூட் அது ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிட்டீங்கன்னா R வெக்டார் டாட் D வெக்டார் ஈக்குவல் டு Q அப்போ Q அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா P இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் D இந்த P இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் D தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா Qன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் ஸோ திஸ் ஈக்குவேஷன் R வெக்டார் டாட் D வெக்டார் Q இஸ் கால்ட் வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் இன் ஸ்டாண்டர்டு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா R வெக்டார் டாட் D வெக்டார் ஈக்குவல் டு Q நம்மளுக்கு வரக்கூடிய நார்மல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா R வெக்டார் டாட் D கேப் ஈக்குவல் டு P ஸோ கொஸ்டின் கேப்லாம் பார்த்து அதெல்லாம் போடுங்க நம்ம சம் பாக்கியில் பார்த்துக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா R வெக்டார் டாட் D வெக்டார் ஈக்குவல் டு Qங்கிறது D வெக்டார் not to be a unit normal Q வெக்டார் not to be a perpendicular distance இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் perpendicular to the passing through given point that is ஒன் பிளேனுக்கும் ஒன் பாயிண்ட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா கொஸ்டின் என்ன பண்ணால் பாருங்கள் ஸோ ஒரு பிளேனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் த கன்சிடர் ஏ பிளேன் பாசிங் த்ரூ ஏ பாயிண்ட் ஏ வெக்டார் வித் ஏ வெக்டார் அண்ட் என் வெக்டார் இஸ் நார்மல் டு ஏ கிவன் பிளேன் ஒரு பாயிண்ட் அசியூம் பண்ணிக்கிறீங்க ஏ வெக்டார்ன்ட்டு ஒரு பாயிண்ட் அசியூம் பண்ணிக்கிறீங்க என்னென்னா என் வெக்டாருங்கிறது பர்பெண்டிகுலர் நார்மல் வெக்டாருங்கிறது என் வெக்டாரு பிளேனில் ஒரு பாயிண்ட் ஏ வெக்டாரு எனி ஆர்பிட்ரரி பாயிண்ட் பி அசியூம் பண்ணால் பி வெக்டார் ஓபி வெக்டாருக்கு என்ன கிடைக்கும் ஆர் வெக்டார் வருங்களா அப்போ அந்த ஆர் வெக்டார் ஃபைன் பண்ணோம் அப்படி ஃபைன் பண்ணிங்க உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் என் வெக்டார் ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் என் வெக்டார் இதை சிம்பிளை பண்ணிவிட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரீப்ளேஸ் ஆர் வெக்டார் பை xi yj zk ரீப்ளேஸ் பண்ணிட்டா உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும் அது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு அவசியம் இல்லை ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் ஸோ 3 இன்டர்செப்ட் ஃபார்ம் தெரிஞ்சுங்க நம்மளுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் x by a plus y by b ஈக்குவல் 1 படிச்சிருக்கிறோம் இங்கே 3 ஆக்சிஸ் வரனால x by a plus y by b plus z by c ஈக்குவல் டு உங்களுக்கு 1 மாறிடும் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் சம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது என்ன பண்ணலாம் ஃபார்முலா ஷார்ட்டில் எழுதியிருக்கு ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் when a normal to the plane and the distance from the plane from the origin ஸோ பார்த்தீங்கன்னா ஆரிஜின்லேருந்து அந்த பிளேனுக்குள்ள டிஸ்டன்ஸும் நார்மல் டு த பிளேன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேன் அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு பிளேன்லேருந்து நார்மல் வெக்டார் வருங்களா அந்த நார்மல் வெக்டாரும் ஆரிஜின்லேருந்து டிஸ்டன்ஸ் இந்த பிளேனுக்குள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் நார்மல் ஃபார்முலா ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி மேக்ஸிமம் நார்மல் வெக்டாராக நம்ம என் வெக்டார்னு சொல்கிறாங்களே அப்போ நீங்கள் என் கேப் வச்சு போட்டாலும் கரெக்டு தான் ஆர் வெக்டார் டாட் என் கேப் ஈக்குவல் டு பி நான் கரெக்டு தான் ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி நான் கரெக்டு தான் சரிங்களா ஸோ அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நீங்கள் வெக்டார் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணுறீங்களே அந்த வெக்டார் ஈக்குவேஷனில் ஆர் வெக்டாருக்கு xi ப்ளஸ் yj ப்ளஸ் zkன்னு ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு போதும்
ஸோ இப்போ நோட் பாருங்கள் டிவி கேப் ஈக்குவல் டு டி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் டி வெக்டாரு நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். நோட்டில் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆர் வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் பி இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் டின்னு கிடைக்கும். இதை நம்ம க்யூன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன் படிச்சிருக்கோங்க கரெக்டுங்களா. ஸோ அதை எழுதிக்கிறேன். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பர்பெண்டிகுலர் டு ஏ வெக்டார். ஸோ பர்பெண்டிகுலர் டு ஒரு வெக்டார் பர்பெண்டிகுலர் ஆகும் அண்ட் பாசிங் த்ரூ ஏ கிவன். இந்த பர்பெண்டிகுலர் வெக்டார் என்னவா இருக்குங்க, நார்மல் வெக்டாராக இருக்கலாம். அதை நம்ம என் வெக்டார்னு அசியூம் பண்ணிக்குவோம். ஒரு பாயிண்ட் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பாயிண்ட் அண்ட் ஒரு நார்மல் வெக்டார் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா வெக்டார் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண ஃபார்முலா ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் என் வெக்டார். இதே யூனிட் நார்மல் வெக்டார் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் யூனிட் நார்மல் வெக்டார் ஆரிஜின்லேருந்து. ஸோ அதே மாதிரி கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா வெக்டார் ஈக்குவேஷன் என்ன போட்டால் போதுங்க, ஆர் வெக்டாருக்கால xi + yj zk ரீப்ளேஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி இன்டர்செக்ட் ஆஃப் த கிவன் இன்டர்செக்ட் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன். இப்போ பிளேனில் 3 இன்டர்செக்ட் வரும் இல்லையா, அந்த இன்டர்செக்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா x/a + y/b + z/c = 1. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸை சம் பார்ப்போம். எக்ஸை 6.6ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபைண்ட் த வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் விச் இஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 7 யூனிட்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ ஆரிஜின் டிஸ்டன்ஸ் கொடுத்துருங்க. அப்போ என்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா p = 7 கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. ஹேவிங் 3, -4, -5 is the direction ratio of normal vector. ஸோ டைரக்ஷன் ரேஷியோ ப்ரொப்போர்ஷனல் டு டைரக்ஷன் கொஸ்டின்ஸுங்களா. அப்போ அந்த நார்மல் வெக்டார் என்னவாக இருக்குன்னா இந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணோம், பிளேனுக்கு மாதிரி ஐஜேக்கு வெக்டாருக்கு மாதிரி ஐஜேக்கு ஆட் பண்ணி போடுங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா பிங்கிறது 7, அந்த வெக்டாரை மாதிரில டி வெக்டார் ஈக்குவல் டு 3i - 4j + 5k வருங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் ஈக்குவல் டு √3s ஸ்கொயர் பண்ண 9, 4s ஸ்கொயர் பண்ண 16, 5s ஸ்கொயர் பண்ண 25, 25 + 25 15 கிடைக்கும். 50 √2 வெளியே எடுத்திங்கன்னா 5√2ன்னு கிடச்சிருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜினுக்கு கொடுக்கையில் வெக்டார் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுங்களா. ஃபார்முலா தெரியும், ஆர் வெக்டார் டி கேப் ஈக்குவல் டு பி. இதில் டி வெக்டார் டி கேப் பார்த்தீங்கன்னா டி வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார்னு எழுதிக்கலாம். ஸோ வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. டி வெக்டாரோட வேல்யூ தெரியும், மாடுலஸ் ஆஃப் டி வெக்டாரோட வேல்யூ தெரியும், பியினுடைய வேல்யூ தெரியும். ரீப்ளேஸ் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா இந்த 5√2 தட் இஸ் இந்த மேக்னிடியூட் தான் நீங்கள் இந்த மூவ் பண்ணிக்கலாம். 7 × 5√2ன்னு கிடச்சிரும். ஆர் வெக்டாருக்கு எது போட்டால் போதுங்க, xi + yj + zk போட்டால் போதுங்களா. அப்போ ஆர் வெக்டாருக்கு xi + yj + zkன்னு போட்டிங்கன்னா டாட் பண்ணணும். i டாட் i 1 ஆயிருமா. அப்போ 3x - 4y + 5z -35√2 = 0. இதுதான் உங்களுக்கு தேவையான கார்ட்டீசியன் ஈக்குவேஷனாக வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேனுடைய ஈக்குவேஷன் ax + by + cz + d = 0 இந்த மாதிரி டைப்பில் வருது அப்படின்னா இதில் xyzங்கிறது ஆர்பிட்ரரி தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டாராக மாறும். இந்த ஏபிசிங்கிறது நார்மல் வெக்டார் n வெக்டாராக மாறிடும். டிங்கிறது உங்களுக்கு கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் இதை கூட உங்களால் ரைட் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் இதுலேருந்து நீங்கள் நார்மல் வெக்டார் வேணும் அப்படின்னா எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 3 - 4i + 5j அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் வெக்டாராக இருக்கும். இந்த xyzங்கிறது உங்களுக்கு என்னன்னா எனி வெக்டாராக பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டாராக மாறிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் ஆஃப் த நார்மல் டு த பிளேன். ஸோ இந்த நார்மல் டு த பிளேனோட ஈக்குவேஷன் தட் இஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் ஃபைன் பண்ணிங்களா, இந்த ஈக்குவேஷன் இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேனோட ஈக்குவேஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்கு. இந்த ஈக்குவேஷன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் ஃபைன் பண்ணணும். ஆல்சோ ஃபைண்ட் த நான் பெராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன் and the length of perpendicular from the origin that is பார்த்தீங்கன்னா p-னுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். length of perpendicular plane to the origin and p-னுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். நான் பெராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் 3 கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த பிளேன் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 12x + 3y - 4z = 65ங்களா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு வெக்டார் வேணும் அப்படின்னா இது வந்து பாருங்கள் 12 3 - 4 தான் கிடைக்குங்களா. ஏன்னா xyz ஏற்கனவே சொன்னேன் அது எனி வெக்டார் ஆர் வெக்டாராக மாறிடும். xyz டாட்டு 12i + 3j - 4k வெக்டார் = 65 வேணால் நீங்கள் இது இப்படி எழுதிக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்ட்ரைன் ஈக்குவல் டு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் xi + yj + zk டாட் நம்மளுக்கு என்ன வரும்னா 12i + 3j - 4kன்னு வருங்க. இந்த xi + yj zk பதில் ஆர் வெக்டார்னு வச்சுக்கலாம். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 12i + 3j - 4kன்னு கிடைக்கும். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் எழுதாமல் டைரெக்டாக உங்களுக்கு வெக்டார் வேணும் அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் வரும். xyz மட்டும் வரும், கான்ஸ்டன்ட் வராது. x-உடைய கோஎஃபிஷியன்ட் 12, y3, z - 4ங்களா. அப்போ 12i + 3j - 4k வெக்டார்னு கிடச்சிரும். இப்போ மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் அப்படிங்கிறது
ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் 144, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 116 ரூட் எடுத்தால் 13 கிடைக்கும். நம்மளுக்கு வெக்டார் ஈக்குவேஷன் ஃபார்முலா தெரியும், ஆர் வெக்டார் டாட் என் கேப் ஈக்குவல் டு பிங்களா. ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் டாட் என் கேப்புக்கு வரல, இப்படி வருது, ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார்னு வருது. ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு கியூங்கிற டைப்பில் இருக்குங்க இது. ஸோ இப்போ வந்து என் கேப்புக்கு மாற்றணும் அப்படின்னா டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் என் வெக்டார் போட்டிங்கன்னா இங்கே என்ன வருங்க, டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் என் வெக்டாருங்களா. ஸோ அப்போ அந்த மாடுலஸ் ஆஃப் என் வெக்டார் இஸ் டி வெக்டார் இந்த இடத்துல, மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் 13ங்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போத் சைடு என்ன பண்ணுங்கள் 13 டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணிடல இது வந்து 5ன்னு கிடைக்கும், இது வந்து டி கேப்னு எழுதிக்கிறாங்களா. ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பினா பி ஈக்குவல் டு 5. இப்போ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணால் டைரஸ் கொஸ்டின்ஸ் வேணுங்களா, டைரசன்ஸ் கொஸ்டின்ஸ் ஆஃப் திஸ் வெக்டார், இந்த வெக்டாருக்கு டைரசன்ஸ் கொஸ்டின் மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஒய் இஜெட் இருந்துச்சுன்னா எக்ஸ் பை ஆர் ஒய் பை ஆர் இஜெட் பை ஆர் ஃபார்முலாங்களை போடுற மாதிரி இந்த இடத்துல எக்ஸ் பை டி ஒய் பை டி இஜெட் பை டின்னு கிடைக்கும். எக்ஸ் பை 13, அந்த டிங்கிறது மாடுலஸாக பாருங்கள் 13 கிடைக்குது. அப்போ எக்ஸ் பை டினா 12 பை 13, ஒய்னுடைய வேறு என்ன கிடைக்குது 3 பை 13. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -4 பை 13. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின், ஃபைண்ட் த வெக்டார் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் பொசிஷன் வெக்டார் அண்ட் நார்மல் டு த கிவன் வெக்டார். ஸோ அப்போ நார்மல் வெக்டாருங்கிறது நம்ம என் வெக்டார்னு அசியூம் பண்ணியிருக்கோம். கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை ஏ வெக்டார்னு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வெக்டார் ஈக்குவேஷன் ஃபார்ம் என்னங்க, ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் என் வெக்டாருங்களா. ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, ஏ டாட் என் அப்படின்னா ஐயை மல்டிபிள் பண்ணணும். 2 + 6 3s are 18, 5 3s are 15. ஏன்னா I dot I1, J dot J1, K dot K1ங்களா ரிமைனிங் 0 ஆகிடும். ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 35 கிடைக்கும். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா ஆர் வெக்டாருக்கு எது போட்டால் போதுங்க, xi + yj + zk ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணி டைரெக்டாக போடலாம். 1x 3y 5z -35 = 0. இந்த 2 லைன் அவாய்ட் பண்ணுவோம், நீங்கள் டைரெக்டாக கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அதனாலுமே கரெக்டு தான். So அடுத்து fourth question, a plane passes through a point -1, 1, 2 ஒரு பாயிண்ட்லேயே பாஸ் ஆகுது and normal to the plane magnitude 3√3 makes equal acute angle with the coordinate axis. ஸோ அந்த பிளேன் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஆக்சிஸ் கூட ஈக்குவல் ஆங்கிளை மேக் பண்ணுது, எல்லாமே ஈக்குவல் ஆங்கிளாக இருக்குது. அது அதனுடைய மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா 3√3. அப்போ 3√3 × n வெக்டார் டைப் வரும், 3√3 × n வெக்டார் டைப் வருதுங்க. ஸோ இப்போ நம்ம அந்த n வெக்டார் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த கொஸ்டினில் ஒரு பாயிண்ட் தெரியும், இன்னும் நம்மளுக்கு அந்த நார்மல் வெக்டார் வேணும். ஆனால் அந்த நார்மல் வெக்டார் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேக்னிடியூட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3√3. அப்போ 3√3 ஆஃப் நார்மல் வெக்டார். ஸோ அந்த நார்மல் வெக்டார் கண்டுபிடிச்சி அது 3√3 மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு தேவையான அந்த வெக்டார் கிடச்சிரும். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன்களா. ஸோ அப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஒன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, அது ஏ வெக்டார் அசியூம் பண்ணிடுங்க. ஈக்குவல் ஆங்கிள் வித் கோஆர்டினேட் ஆக்சிஸ், ஒவ்வொரு ஆக்சிஸ் கூட ஈக்குவல் ஆங்கிள் வரனால அந்த ஆங்கிள் ஆல்ஃபா பீட்டா காமான்னு வச்சுருக்கோம், எல்லாமே ஈக்குவல் தான். 11th ரெடி படிச்சிருக்கிறோம். cos square alpha + cos square பீமா + cos square gamma = 1. ஸோ இதை வந்து ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாமே சேமாக இருக்கான 3 cos square பீட்டா 3 cos square alpha இதுதான் வச்சுக்கலாம் = 1. cos square beta = 1/√3, cos beta = 1/√3 கிடைக்கும். அப்போ இதில் அந்த வெக்டார் வச்சுக்கலாங்களா, வெக்டார் என்ன கிடைக்கும் 1/√3 × i cap + 1/√3 × j cap + 1/√3 × k cap. ஏன்னா ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் 1/√3 தான், பீட்டாங்கிற ஆங்கிள் 1/√3 தான், காமாங்கிற ஆங்கிள் 1/√3 தான். அப்போ இதிலிருந்து நம்ம அந்த n வெக்டார் மட்டும் வேணும் அப்படின்னா 1/√3 i cap. தட் இஸ் டைரக்ஷன் ரேஷியோஸ் மாதிரி. இந்த டைரக்ஷன் ரேஷியோ வந்து கொஸ்டின்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தட் இஸ் நம்ம வெக்டாராக மாற்றணும் அப்படின்னா ijk ஆட் பண்ணுவோங்களா. ஸோ அப்போ டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் டைரக்ஷன் ரேஷியோவில் ijk ஆட் பண்ணால் உங்களுக்கு வெக்டார் கிடச்சிரும். therefore the vector is 1/√3 i cap + 1/√3 j cap + 1/√3 k cap. ஆனால் கொஸ்டினில் கொடுத்துருக்க நார்மல் வெக்டார் பார்த்தீங்கன்னா 3√3 மேக்னிடியூட், இந்த மேக்னிடியூட் கூட இந்த வெக்டாரை மல்டிபிள் பண்ண மாதிரி வருது. அப்போ இது வந்து √3 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 3i + 3j + 3kன்னு கிடைக்கும். இப்போ நம்ம n வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் டாட் n வெக்டார் = a வெக்டார் டாட் n வெக்டாருங்கிறது வெக்டார் ஈக்குவேஷன் ஃபார்முலா. n வெக்டார் ஃபைண்ட் பண்ணியாச்சு. a வெக்டார் டாட் n வெக்டார், a வெக்டார் வந்து கொஸ்டினில் ஒரு பாயிண்டாக இருக்கும், n வெக்டார் ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கும் முன்னாடி கொஸ்டினுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா n வெக்டார் பார்த்தீங்கன்னா அங்கே டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இங்கே n வெக்டாருங்கிறது அந்த ஆங்கிள் கூட 3√3 ஈக்குவல் ஆங்கிள் இருக்குங்களா, ஆக்சிஸ் கூட ஈக்குவல் கோஆர்டினேட் ஆக்சிஸ் வரும், அது கூட 3√3 மேக்னிடியூட் மல்டிபிள் பண்ணுற மாதிரி வருது. உங்களுக்கு நார்மல் வெக்டாராக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நார்மல் வெக்டார் =
3√3 that is இந்த 3√3 கூட அந்த என்ன பண்ணணும் ஈக்குவல் ஆங்கிள் கோஆர்டினேட்ஸ் கூட வரக்கூடிய ஆங்கிள் வரக்கூடிய டைரக்ஷன் ரேஷியோஸை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3 + 6 கிடைக்குங்களா. ஸோ ஆட் பண்ணி போடுங்க 6 கிடைக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம் 3 டேபிள் காமனாக டிவைட் பண்ணி நீங்கள் இப்படி எழுதிக்கலாம். r vector dot I + j + k = 2 கூட ரைட் பண்ண முடியும். ஸோ இதிலிருந்து நீங்கள் கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதினா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 3x + 3y + 3z - 6 = 0. அதை 3 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருங்க. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் ஃபைண்ட் த intercept cut of the plane r vector dot 6i + 4j - 3k vector = 1 on the coordinate axis. ஸோ அந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ் கூட இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அதனுடைய பாயிண்டான்னு கேட்டிருக்கு. அப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டினில் கிவன் பிளேன் இந்த பிளேன் இருக்குங்களா, இந்த பிளேனில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஈஸியாக போட்டலாம். இது வந்து வெக்டார் ஃபார்மேட் இருக்குது. இது கார்ட்டீசியன் ஃபார்ம் மாத்திரம் என்ன பண்ணால் r வெக்டார்களை xi + yj + zk ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா 6x 4y - 3z = 12 கிடைக்கலாம். இதை ஃபுல்லாக 12ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டைமும் /12 வரும். அப்போ x/2 y/3 - z/-4 = 1 கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா x/a + y/b + z/c = 1ங்கிற டைப்பில் இருக்குது. அப்போ இன்டர்செப்ட் ABC தாங்களா. அப்போ இங்கே 3 இன்டர்செப்ட் பார்த்தீங்கன்னா 2, 3, -4. ஸோ அடுத்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் இஃப் a plane meets the coordinate axis at ABC. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேன் கோஆர்டினேட் ஆக்சிஸ் XYZ போட்டிருக்கு. அது ABCங்கிற இடத்துல மீட் பண்ணுறது டயக்ராம் பார்த்தா தெரியும். such that the center of the triangle ABC is UVW. இதனுடைய சென்டராக எடுத்த ஓங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா UVW சொல்லியிருக்கு. find the equation of plane. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் கூட வரக்கூடிய இன்டர்செப்ட் ஏன்னு வச்சுக்கிட்டா எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ, ஒய் இன்டர்செப்ட் பி, இஜெட் இன்டர்செப்ட் சினா அது பாயிண்டாக நம்ம டினோட் பண்ணால் A,0,0. ஏன்னா எக்ஸில் மட்டும் இன்டர்செப்ட் ஆகும், மீதி வராது. அப்போ A0,0. ஒயில் வரக்கூடிய இன்டர்செப்டை 0B0, இஜெட்டில் வரக்கூடிய இன்டர்செப்டை 0,0CBA பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ABC அசீவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சென்டர் எடுக்கிறது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா UVWன்னு கொடுத்துருக்கலாம். சென்டர் நம்மளுக்கு தெரியும். 3 பாயிண்ட் ஆட் பண்ணி 3 டிவைட் பண்ணுங்களா. அப்போ A + 0 + 0/3, 0 + B + 0/3, 0 + 0 + C + 3, C/3 = UVW. ஸோ ஈக்குவேட்டிங் கரஸ்பாண்டிங் பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட் என்ன பண்ணிங்கன்னா அந்த வில்லேஜ்களை கூட ஈக்குவல் பண்ணிடுங்க. அப்போ A/3 = U, A = 3U, B = 3V, C = 3W தெரியும். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் நம்மளுக்கு இன்டர்செப்ட் கூட தெரியும். x/a + y/v + z/c = 1. ABCக்கு வர என்ன பண்ணலாம் 3U, 3V, 3W போட்டுக்கலாம். இதில் 3 காமனாக இருக்கனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x/u + y/v + z/w = 3. ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது. இதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.